Hi guys, welcome back to Irfan Media 2.0. இந்த வீடியோல என்ன அப்டேட் பார்க்க போறோம்னா சோஷியல் மீடியால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்தது இல்ல இதுவரையும் இப்போ நடந்துருக்குனே சொல்லாங்க. அதாவது பிரியாணி பாய் அப்புறம் நம்ம இர்ஃபான் வியூ டைலர் அக்கா இந்த மாதிரி விஷயம்லாம் இணையத்தில் சம வயலாக போயிட்டுருக்குது. அப்புறம் ஏடி சேனல் அவரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த மாதிரி நிறையா பேர் இந்த மாதிரி வீடியோ போடுறதுல வந்து நம்ம பிரியாணி மேன் என்ன பண்ணுவார்னா ட்ரோல் பண்ணி அந்தந்த நல்ல விஷயத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க என்னென்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி ட்ரோல் பண்ணுற மாதிரி வீடியோ போட்டு நார்மலாக வந்துட்டு இருந்தார். இது நார்மலாக எல்லாருமே வந்து வீடியோ பார்த்துக்கிட்டு நல்லா சப்போர்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. இர்ஃபான் வியூ என்ன பண்ணியிருக்காருன்னா, அதாவது யூடியூபர் இர்ஃபான் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு ஒரு ரீப்ளை கொடுக்குற மாதிரி நான் இந்த இடத்துலலாம் தப்பு பண்ணலை, நீங்கள் சொன்னது தப்பு அப்படின்னு சொல்லி அவர் கான்ஸ்டியூஷன் வச்சு கரெக்டாக வந்து ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டார்னே சொல்லாங்க. டைலர் அக்காவை பற்றி நம்ம பிரியாணி மேன் அவங்க வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி அவங்களும் இந்த பிஸ்னஸ் பண்ணி வீடியோ போடுறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கில்லை வச்சு ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஒரு வீடியோ போட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை சேல்ஸ் பண்ணுறாங்க. மக்கள் நிறைய பேர் வாங்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம பிரியாணி மேன் அவங்க ட்ரோல் பண்ணி அந்த மாதிரி விஷயம் வீடியோ போட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு பிரியாணி மேனுக்கு ரீப்ளை கொடுக்குற மாதிரி இர்ஃபான் யூடியூபரும் வந்து வீடியோ போட்டு ரீப்ளை கொடுத்துட்டாரு. நம்ம டைலர் அக்காவும் போட்டு ரீப்ளை பண்ணிட்டாங்க. இப்போது பிரியாணி மேன் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூசைட் பண்ணுற அளவுக்கு வந்து இந்த விஷயம் வந்து பரபரப்பாக பேசப்படுதுன்னே சொல்லாங்க. இணையத்தில் நேற்றுலேருந்து சம வேலை ட்ரெண்டில் போயிட்டுருக்குது. பிரியாணி மேன் நேற்று வந்து இணையத்தில் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா லைவ் வந்திருக்காரு. உங்கள்கிட்ட எல்லாத்தில் நான் லைவில் பேச போகிறேன்னு சொல்லி லைவ் பேசிகிட்டு இருந்திருக்காரு. லைவ் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவர் வந்து தன்னதனியாக சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒன்று சொல்லியிருக்காரு. அதை சொன்ன உடனே எல்லாம் திணறி போய் ஒரு பயத்தில் உண்டாயிட்டாங்கன்னே சொல்லாங்க. லைவில் ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான பேர் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி விஷயம் சொன்ன உடனே அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் அவங்க அம்மாவுக்கு வந்து ஒருத்தவங்க கால் பண்ணி இந்த மாதிரி பையன் சொல்கிறாங்க, டக்குன்னு போய் ரூமை தட்டி பையனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி பையனை போய் காப்பாற்றிருக்காங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்கன்னா நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து வந்தால் தான் நம்ம வந்து ஒரு பாதைக்கு போக முடியும். அது எல்லாமே தாங்குகிற சக்தி இருந்தால் மட்டும்தான் இந்த சோஷியல் மீடியாவில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண முடியும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். அது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இதில் நீங்கள் கெட்டது வந்தாலே கண்டிப்பாக தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். அது இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சோஷியல் மீடியாவில் ஜெயிக்கலாம். எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க, டிஸ்மோட்டிவேட் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே நடக்கும். சோஷியல் மீடியா நீங்கள் இருக்கவங்களுக்கு, அப்புறம் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறா இருந்தாலும் எல்லோரும் ஏறத்தாறையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் கடந்து நீங்கள் வர்றக்காக தான் அந்த மாதிரி ஆண்டவன் வந்து ஒரு வழியில் விடுவார். அதாவது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி சொல்லணும்னா இப்போ நமக்கு வந்து ஒரு யூடியூப்பில் பேமெண்ட்டே வரலைனாலும் இன்னும் ஃப்யூச்சரில் போகும்போது அடுத்த 6 மாதம் தொடர்ந்து பேமெண்ட் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி தான் வந்து ஒவ்வொரு விஷயமாக கடந்து போயிட்டே இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, ட்ரோல் பண்ணால் உங்கள் சேனல் தான் வளர்ந்து போகும்னு சொல்லி நீங்கள் ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் மனசுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி யாரும் விஷயம் அந்த மாதிரி பேசாதீங்க. இது பாருங்கள் எந்த அளவு போய் சூசைட் பண்ணுற அளவுக்கு போய் முடிஞ்சிருக்குன்னு சொல்லி இணையத்தில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் நான் பேசக்கூடாதுன்னு நான் நினைக்கவும் மாட்டேன். கண்டிப்பாக இந்த விஷயத்தை நான் பேசி ஆவேன். ஏன்னா நான் சோஷியல் மீடியாவில் வந்து கிட்டத்தட்ட நான் யூடியூப்பை நான் ஸ்டார்ட் பண்ணால் 2020 ஒரு சேனல் ஆரம்பித்தேன். இர்ஃபான் டெக்குன்னு ஒரு சேனல் ஆரம்பித்தேன். அந்த சேனல் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஸ்ட்ரைக் ப்ராப்ளம் வந்து ஒரு சேனலை வந்து நான் இழந்துட்டேன்னே சொல்லலாம். அப்போயும் நான் மனசு தரல வரல. அதே இதில் வந்து மறுபடியும் ஒரு சேனல் இர்ஃபான் டெக்குன்னு ஆரம்பித்து அப்படியே நான் 2020 வீடியோ போட்டுகிட்டே வர்றேன். வீடியோ போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோத் பண்ணி இப்போ என் சேனலுக்கு 35,000 பேர் இருக்காங்க. அப்படியே நான் 2020 ஒரு ஓப்பன் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட நான் 3 சேனல் ட்ராவல் பண்ணிட்டு தொடர்ந்து வந்துட்டுருக்கேன். இர்ஃபான் மீடியா வச்சுருக்கேன், இர்ஃபான் மீடியா 2.1 சேனல் வச்சுருக்கேன். எனக்கு கண்டென்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் சேனல் வந்து பிரித்து வச்சுருக்கேன். இதுதான் விஷயம். இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து வச்சுக்கோங்க. அது வியூஸ் போனாலும் சரி, வியூஸ் போகலைனாலும் சரி, நீங்கள் யூஸ்ஃபுல் கண்டென்ட் போட்டிங்கன்னா அது எப்போ வேணாலும் மக்கள் எடுத்து பார்ப்பாங்க. அது எப்போவுமே வந்து மக்களுக்கு அந்த கண்டென்ட் தேவைப்படும், கண்டிப்பாக பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை மட்டும் நான் வச்சுட்டு பண்ணுங்கள். நான் சொல்ல வேண்டிய விஷயம் இதுதான் மெயின். எந்த விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டு தப்பு அப்படின்னு வந்து நீங்கள் யோசித்து பண்ணுங்கள். தப்புன்னு அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த விஷயம் பண்ணால் இவங்க பார்ப்பாங்களா, அவங்க பார்ப்பாங்களா, அவங்க வீடியோ போட்டு வந்து நம்மகிட்ட தப்பாக பேசுவாங்களா, நம்மகிட்ட டிஸ்மோட்டிவேட் பண்ணுவாங்களா, நம்ம அடுத்த வீடியோ போடுவாங்கன்னு யாரும் சொல்லுவாங்களா, அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஒரு வருஷம் நீங்கள் யூடியூப்பில் ரன் பண்ணுறீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது போட்டால் காப்பிரைட் வரும், எது போட்டால் ரீயூசர் கண்டென்ட் வரும், எது போட்டால் காப்பிரைட் வரும். எல்லாமே வந்து நீங்களே அனலைஸ் பண்ணிக்குவீங்க. அதை மட்டும் கரெக்டாக மைண்டில் வச்சு பண்ணுங்கள். அதே மாதிரி ட்ரோல் பண்ணுறவங்க ட்ரோல் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அது வந்து அவங்களும் ஒரு சேனல் வச்சு நடத்தும் போது அதோட வழி வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இது வந்து வரும். அந்த சேனல் வந்து திடீர்னு வந்து ஸ்ட்ரைக் வந்தாலும் ஒரு காப்பிரைட் வந்தாலும் அந்த மனசு வந்து கண்டிப்பாக தளர விடாமல் பண்ணுவாங்க.
இந்த விஷயம்லாம் இருக்குங்க. அதாவது சோஷியல் மீடியா நீங்கள் வந்துட்டீங்கனாலே அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கேதர் பண்ணி கரெக்டாக மூவ் பண்ணிட்டு போய்க்கிட்டே இருக்கணும். யூடியூபர் இர்ஃபான் அவர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2009 வந்தாருன்னு நினைக்கிறேன். 2009 உள்ளே வந்தவர் ஃபுட் ரிவ்யூ போட்டு இப்போ வேறு லெவலில் ஒரு பொசிஷன் ஆகிட்டார். மேரேஜ் பண்ணி இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு பேபி வந்திருக்குன்னே சொல்லாங்க. பாப்பாவே பிறந்துட்டாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் நிறையா விஷயம் நடக்குது. அவங்கவுங்க ஸ்கில்லை வச்சு அப்படியே டெவலப்மெண்ட் பண்ணி போய்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கவுங்க வளர்ந்து போய்கிட்டே தான் இருப்பாங்க. நம்மளும் வந்து வளர்ந்து போய்கிட்டே தான் இருக்கணும். அடுத்தவங்க விஷயத்தை நம்ம வந்து நோடி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நம்மளுக்கு என்ன லைஃப் ஸ்டைல் இருக்குது, நம்மளுக்கு என்ன வருமோ அதை தகுந்த மாதிரி நம்ம மூவ் ஆகி போயிட்டே இருந்தோம்னா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக ஜெயிச்சு சக்ஸஸ் ஆகி போயிட்டே இருக்கலாங்க. யார் என்ன சொன்னாலும் நம்ம கண்டுக்கணும்னு அவசியமே கிடையாது. நம்ம கரெக்டாக இருந்தால் யாருங்க வந்து நம்மளுக்கு கேட்க போகிறோம். அந்த விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ டைலர் அக்காவே வீடியோ போடுறாங்கன்னா அவங்களோட வீடு நானும் பார்ப்பேன். எனக்கு வந்து நானும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். அவங்களோட ஸ்கில்லை வச்சு அவங்க நிறைய பேத்துக்கு வந்து நிறைய விஷயத்த சொல்கிறாங்க, நிறைய விஷயம் சொல்லியும் தராங்க. ஒரு டுட்டோரியல் கிளாஸ் மாதிரி வந்து நடத்துகிறாங்க. அவங்களோட ஸ்கில்லை வந்து நிறைய பேத்துக்கு சேவ் பண்ணுறாங்க. நிறைய விஷயம் இருக்குங்க. அதே மாதிரி தான் நம்ம பிரியாணி மேனும் அவரும் வந்து நிறைய பேர்த்த ட்ரோல் பண்ணுறாங்க, நிறையா வீடியோவும் போடுறாங்க. அதுலேயும் ஒரு சில விஷயம் நல்ல விஷயம் இருந்தால் தான் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் வீடியோ மேக் பண்ணுவாங்க. ஒரு மெசேஜ் இருந்தால் தான் பார்ப்பாங்க மக்கள். பார்க்குறவங்க எடுத்தாங்க அவ்வளோ லட்சக்கணக்கில் வியூஸ் போகுது. அதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை நான் உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். நான் சொன்ன விஷயத்தில் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதோ கமெண்டில் ஷேர் பண்ணி விடுங்க. இதை உங்கள்கிட்ட சொல்லி ஷேர் பண்ண வந்தேன். இணையத்தில் எல்லாமே கடந்து போகிறது தான் ஒரு சோஷியல் மீடியாவில் நான் ரன் பண்ணுற ஒரு நபரோட வேலை. அது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொறுமையாக இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நம்ம சாதித்து முன்னுக்கு வந்துடலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை விவர்ஸ்.